கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்கள். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, அறியாம உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஒரு காலத்துல என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் எவ்வளவு கேடானவன் தெரியுமா? நான் எவ்வளவு மோசமானவன் தெரியுமா அப்படிம்பாங்க. தேவன் அறியாம உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார். பழைய வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாவற்றையும் தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். இப்போ புதிய ஏற்பாட்டினுடைய கான்செப்ட் என்ன? புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யணும்? இந்த கிருபையின் காலத்துல என்ன செய்யணும்? ஏன்னா இந்த கடைசி காலம் கர்த்தருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? காலம் கடைசியா இருக்கு, ரொம்ப நாள்லாம் செல்லாது, இன்னும் எத்தனை வருஷம் தெரியாது. எல்லா பக்கமும் கடைசி காலத்துல எச்சரிப்பின் செய்தி தான் ஓடிட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்திலே இன்னைக்கு காலை வேளையில யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ, ஒருவேளை கடந்த காலம் ஃபுல்லா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே அப்படின்னு கூட ஒருவேளை யாரோ இருக்கலாம். ஏன்னா எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு காலை வேளையில செய்தி என்ன தெரியுமா? இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இப்போ காலவேளையிலே வெளிநாட்டில் இருக்கலாம், வேற மாவட்டத்தில் இருக்கலாம், வேற இடத்துல இருக்கலாம், எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அதனால காலவேளையில் இந்த செய்தி வரும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க எந்த நாட்டுக்குள்ளே, எந்த ரூம்ல, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆன்லைன் மூலியமா, யூடியூப் மூலியமா, தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்க வீட்டில், உங்க செல்போன்ல, உங்களுடைய டிவியில, ஆன்லைன்ல செய்தி வருதா? நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இப்பொழுதே இந்த நிமிஷமே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இது ஒரு கட்டளை. இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியல அப்படின்னா, நம்ம நியாயத்தீர்ப்பு நாள்ல கணக்கு சொல்லணும். நான் புதிய ஏற்பாட்டுல ஆரம்ப காலத்துல வாசிக்கும் போது நிறைய வசனம் மனப்பாடமா படிச்சுட்டு இருப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் பரிசுத்த ஆவியான என் கூட இடைப்படும் போது, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதுதான் என்னோட வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்ணீரின் அபிஷேகம், வேதத்தை தியானிக்கும் போது கண்ணீரோடு வாசிக்கிற ஒரு கிருபை தந்தார். அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ
நீங்க எந்த சூழல் இணைந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஒருவேளை, அண்ணே நான் உண்மையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பாரா அப்படின்னா, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும், மனம் திரும்ப வேண்டும். இனிமேல் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்பணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு போறோம், தேவனோட சமூகத்துல போறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனையில நம்ம கலந்து கொள்றோம், வீட்டுக்கு வரோம். ஆனால் சில குடும்பத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க, பழைய பாவத்துக்குள்ள போயிடுவாங்க, பழைய சுபாவத்துக்குள்ள போயிடுவாங்க. பழைய 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 அந்த கேரக்டர், அந்த சுபாவம் இதெல்லாம் உள்ள வந்துடும். அப்புறம் கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன வயசுல அப்படியே பழகிருப்பாங்க, அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு மாற்றம் இருக்காது. ஆனா தேவன் இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோட பேசுகிறார். ஒரு மனுஷன் பேசுற வார்த்தை கிடையாது. மறுபடியும் கூட சொல்றேன், இந்த காலவேளையிலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுதே இப்பொழுதே இந்த நிமிஷம் இருதயத்துக்குள்ளே ஒரு மனமாற்றம் வேண்டும். அது தேவன் விரும்புகிறார். ஒரு மனுஷன் விரும்ப மாட்டான்ப்பா, தேவன் விரும்புவார். என் பிள்ளை மனம் திரும்பி என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஆனாலும் இந்த காலவேளையிலே சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜனங்களோடு தேவன் திட்டமா பேசுகிறார். இப்பொழுதே இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இன்னைக்கு இந்த செய்தி, இந்த வசனம் யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையிலே அந்த பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள் வேண்டாம். தேவன் துக்கப்படுகிறார். நம்ம இந்த பூமியில கொஞ்ச நாள் வாழ போறோம். கர்த்தருக்காக வாழ்வோமே, கர்த்தருக்காக வாழ்வோமே. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1000 கோடி சொத்து இருக்கலாம்ப்பா, இன்னைக்கு ராத்திரி உயிர் போயிட்டுன்னா அப்புறம் நேர நியாயத்திற்கு நாள் தான். ஓடல வேற எங்கேயுமே கிடையாது. ஒரு குடும்பத்துல இறந்து போயிட்டாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் சொந்தக்காரங்கெல்லாம் கண்ணீரோடு மண் அள்ளி போட்டாங்க. 2வது தடவை மண் அள்ளி போட்டாங்க. 3வது தடவை மண் அள்ளி போட்டு பேக் பண்ணிட்டாங்க. முடிஞ்சுது, அடக்கம் முடிஞ்சுது, அடக்காராதனை முடிஞ்சுது. இவ்வளவுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. எதுக்கு தெரியுமா? மனம் திரும்பி பரிசுத்தமா வாழணும், நல்லவனா வாழணும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அறியாம உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னா, அது எல்லாவற்றையும் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்திருக்கிறார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஒருவேளை இந்த செய்தி நான் இன்னைக்குதான் புதுசா கேட்கிறேன், என் கூட ஆவியானவர் பேசுறார் அப்படின்னா, எந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்களோ, அது எனக்கு இனிமேல் வேண்டாம். அது ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், தேவையில்லாத ஒரு நபரா இருக்கலாம், தேவையில்லாத யாரோ ஒரு ஆள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டீங்களா? அது எப்பேற்பட்ட காரியங்களால இருக்கலாம். இந்த காலவேளையிலே தேவன் உங்களோடு பேசினால், உங்க இதயத்துக்குள்ளே பழைய சுபாவங்கள் என்ன, பழைய காரியங்கள் என்ன அடிக்கடி வந்து தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத நினைவு, சிந்தனையில போராட்டம், இதயத்துக்குள்ள குழப்பம்,
வாழ்க்கையில தடுமாற்றம், நான் இனிமேல் ஏன் வாழணும், எதுக்காக வாழணும், இப்படி பல காரியங்கள் இதயத்துக்குள்ள குழப்பத்தோட வாழிற சில ஜனங்கள் உண்டு. இதெல்லாம் ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் இதெல்லாம் இதயத்தினுடைய நினைவுல இருந்துட்டு பல நேரத்துல வாழ்க்கையில தோல்விகள், நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட சில குடும்பங்கள் அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்ப அந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி அர்ப்பணிக்கணும் அப்படின்னா, நான் உமக்காக வாழ்வேன்ப்பா, நான் உமக்காக வாழ்வேன். அப்படி அர்ப்பணிக்க முடியுமா? அப்படி அர்ப்பணித்தால் இப்பொழுதே தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்க ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப மாசமாச்சு, ரொம்ப மாசமா சர்ச்சுக்கே போல. இதுதான் சில குடும்பத்துல ரிசல்ட். ஆவியானவருக்கு தெரியும் நீங்க எந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் சில தேவையில்லாத சேட்டைகள் அப்படிம்பாங்க, தேவையில்லாத பாவங்கள் அப்படிம்பாங்க, தேவையில்லாத காரியங்கள் அப்படிம்பாங்க. அதுக்குள்ள போய் சிக்கி கொண்டு வெளியிலேயும் வர முடியல, புலம்பிட்டு இருக்கிறீங்க, இதயத்துல குத்தப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியார் திட்டமா பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்க்கை ஃபுல்லாவே பல பிரச்சனையில போய் சிக்கி கொண்டீங்க. நிறைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் பல பிரச்சனையில போய் சிக்கி கொண்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஒருவேளை இந்த செய்தி நான் கேட்டுட்டு நான் கேட்க மாட்டேன், நான் இஷ்டம் போலதான் வாழ்வேன், நான் எத்தனையோ பிரசங்கம் கேட்டேன், நான் இன்னைக்கும் கேட்டாலும் நான் மனம் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினால் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம எல்லாரும் பரலோகத்துல போய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய ஆவியான கிருபையின் காலத்திலே எல்லா தேசத்துக்குள்ளுமே பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோவான் 16:8 அழகா எழுதப்பட்டிருக்கு, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் கர்த்தரை விட்டு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, துணிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே, பாவ அடிமேலே எத்தனையோ கோடி ஜனங்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்கு திறப்புல நிக்க வேண்டும் என்றால் முதலாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நான் தேவனுக்காக வாழ ஆரம்பித்திருக்கணும், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கணும், நீதியை மட்டுமே பின்பற்றணும், உண்மையா வாழணும், கர்த்தருக்காக வாழணும். அப்பேற்பட்ட ஜனங்களை தேவன் பார்க்கிறார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலையா, இன்னைக்கே அர்ப்பணிங்க. நம்ம வாழ்ற காலமே இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஒவ்வொரு நாட்களும் விசேஷ நாட்கள். கிருபையின் காலம்னாலே அவ்வளோ ஒரு கிஃப்டான நாள். நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது
உங்க இருதயத்துக்குள்ளே சமாதானத்தினால் நிரப்புவார், சந்தோஷத்தினால் நிரப்புவார், உங்களை மீட்டெடுப்பார். உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிக்கிறதுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். இல்ல பிரதர், நாங்க எவ்வளவு செய்தி கேட்டாலும் நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வேன்னு சொல்லி ஒருவேளை யாராவது உங்க இதயத்துக்குள்ள தீர்மானம் எடுத்தால் கர்த்தருடைய ஆவியான திட்டமா சொல்கிறார், நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு செய்தி. தேவன் உங்களோடு பேசக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைக்கு நம்ம யாரெல்லாம் கீழ்ப்படிந்து, அப்பா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் இதுதான்ப்பா என்னோட வாழ்க்கையில பாவங்கள், நான் மனம் திரும்புறேன்ப்பா, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அர்ப்பணிக்கும் போது நம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். அர்ப்பணிக்க ஆயத்தமா இருங்க. கர்த்தருடைய ஆவியார் திட்டமா பேசி கொண்டிருக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ உங்க கூட பரிசுத்த ஆவியான பேசியிருக்கிறாரா? புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் பண்ணிட்டு எல்லாரும் தேவனை நோக்கி அவருடைய சமூகத்திலே எல்லாரும் ஒருமனப்பட்டு சிந்தனையிலே இதயத்துக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம், அர்ப்பணிங்க. எல்லாரும் அர்ப்பணிங்க. இந்த நாளில் ஒரு விடுதலை வேணும், அர்ப்பணிங்க. இன்னைக்கு உள்ள செய்தியை கேட்கும் போது ஆவியானவரோடு பேசிவிட்டார். தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துங்க. முறுமுறுப்பு வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், தேவையில்லாத சுபாவங்கள் வேண்டாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் வேண்டாம்னு சொல்லி கேளுங்க. அப்பா எனக்கு நீங்க போதும்பா, எனக்கு நீங்க போதும்பா, என்கிட்ட நீங்க பேசிட்டீங்க. கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் பண்ணிடுங்க. லிமாலா சாந்தா டாலா கபுதி பெக்கேதுனா ரீபாலா ஹதன மரு ஷபல பல பல ஹுரது நமர கபுதி பெக்கேதுனா ரீமாலா ஹதன ஷதன மர கபுதி பெக்கேதுனா. எல்லாரும் அர்ப்பணிங்க, எல்லாரும் அர்ப்பணிங்க. இன்னும் அர்ப்பணிங்க. இன்னும் சில குடும்பத்துல அர்ப்பணிக்காம இருக்கிறீங்க. லீபாலா ஹதன மரு சாந்தா டாலா கபுதி பெக்கேதுனா ஆவியா திட்டமா சொல்லுதா. இன்னும் சில குடும்பத்துல அர்ப்பணிக்காமல் இன்னும் சில குடும்பத்துல இருக்கிறீங்க. லீதோனி ஷலபா கபுதி பெக்கேதுனா. இந்த நாளிலும் கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார் அல்லவா? லீபாலா ஹது ரபு ஷபல பல ஹுரபல ஹர்து ரபதன மர சாந்தா டாலா கபுதி பெக்கேதுனா லாது நீமா கரு லாபா கபுதி பெக்கேதுனா லாதன சாந்தா டாலா கபுதி பெக்கேதுனா லிமா கபுரு தினி மாக்கரு லாபா கரதன மர கபுதி பெக்கேதுனா ராஷா லாக்கர துரபா கபுதி பெக்கேதுனா. தகப்பனே, உம்முடைய பாதபடியிலே வருகிறோம்ப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நாங்க எல்லாரும் இந்த காலவேளையிலே உங்க பாதபடியில வருகிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோட நீங்க பேசுனீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரிபோ ஷபலப லப ரஹதுரப லஹதுரபல லா கரதனமா ரஷதனமா கபுதிபெக்கேதுனா ரீகாலா ரஷகரதுனி கந்தோட்டோரபல. சில குடும்பத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. லீபா கரஷதனமா கபுதிபெக்கேதுனா லீபா கபுதிபெக்கேதுனா. தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஷீபா ஹதுனமா ரக்கபுதிபெக்கேதுனா லாமா கபுதிபெக்கேதுனா லாமா கருதுனி கந்தோட்டோரப ஷைக்கதுனி கந்தோட்டோரப கபுதிபெக்கேதுனா லேகார ஷக்கதன மர கபுதிபெக்கேதுனா லீபா கபுதிபெக்கேதுனா லாஷாதன மக்கபுதிபெக்கேதுனா ரீஷந்தடல மக்கபுதிபெக்கேதுனி கந்தோட்டோரபல. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்திருக்கிறீங்க. லேஷால பௌதுனி மர சந்தடல மக்கபுதிபெக்கேதுனா. பரலோகம் பூரிக்கிறது. லாஷந்தோ ஷலஹந்தோ டோரபல. ஒரு பாவி மனம் திரும்ப பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிங்கப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்படட்டும்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் தொடுங்கப்பா, கர்த்தர் தொடுங்கப்பா, கர்த்தர் தொடுங்கப்பா. உமக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா, பரிசுத்த ஜாதியா இருக்கணும்ப்பா. அப்பா, உங்க பிள்ளைகளை அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவி நீதிமான மாற்றுங்கப்பா, பரிசுத்தமான மாற்றுங்கப்பா.
எந்தெந்த காரியத்துல அப்பா குறைகள் இருந்துச்சோ, கர்த்தரை விட்டு எந்தெந்த காரியத்துல நாங்க தள்ளி போனோமோ, அந்த எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா மன்னிங்க. எங்களுக்காக சிலுவையில் ஜீவ பலியானீங்களே, உம்மை அழைக்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து அழைக்கிறோம்ப்பா. பரிபூரணமான கிருபை அப்பா உங்க பிள்ளை மேல தங்கி இருக்கட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எங்க எல்லாருக்கும் அப்பா உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. புதிய நாளில் புது கிருபை வேணும்ப்பா. அப்பா புது அபிஷேகம் வேணும்ப்பா. புது எண்ணெயால அபிஷேகம் பண்ணுங்கப்பா. நிரம்பி ஒளிர பாத்திரமா இருக்கணும்ப்பா. கர்த்தருக்கா எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமா இருக்கணும்ப்பா. விசுவாச ஆவினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில் வளரணும்ப்பா. கிருபையின் ஆவினால் நிரப்புங்கப்பா. அப்பா விசேஷம் மன்றாடி ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்கப்பா. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு திறப்புல அடிக்கணும். கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் கர்த்தருக்கா வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்க காணப்படணும்ப்பா. எங்களுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியா ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும்ப்பா. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறவங்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. அவருடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எந்தெந்த காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. லேது ரிஷாபா லாகா தூரா பாலா ரஷ தர பாலஹா துரபாலா ரீபா தூனா தானா சந்தோ டோரபாலா ரக தலபர சதனி மாலர தூரி சந்த டலபல ஹூரது ரீஹா தானா மார தானா சத ரப லப ரக தூல மார ஹது ரபலஹ துரபலா லீபா லாக தூரபல துரப கர துரபலா ரகதன மார ಶಂತ ಟಲಬಲಹುದು ರೀಬಾ ಲಾಭ ದೂರ ಬಹುದನ ಮಾರ ಶಂತ ಟಲಬಲಹುರದು ರಿಹ ದಲಬಲಹುರದು ಶೇಬ ಹೋರ ಬಲಹರದು ರಗದನ ಮಾಲಹರಹದು ಲಬಲಹಾರ ದೂರ ಬಲಹರದು ರಿಹ ದನ ಮಾರ ದನ ದನ ಶಂತೋ ಠೋರೋದು ರಿ ಖರದು ರಿ ಕಂತು ಟೊರಬಲ ರೀಬಾ ಕಬುದು ಬೇಕೇದ್ನ ರೀಮಾ ಹಸಿದ್ನಿ ಶಲಹೋ ರಬು ಶದುರ ಬಲಹರದು ಶಗದಲ ಬಲಹೂರ ಬಲಹದ್ರಿ ಮಿಹ್ ಬಿಲಹಾಸ್ ಬಿ ಕಬುದು ಬೇಕೇದ್ನ ದಿನಿ ಮಹಾ ದೂರಬಲ ಲೀಬಾ ಹಾದುರಿ ಶಬ ಹೋ ರೋದುರಿ கரபதுரபல லீபௌ ஷபல பலபக்குது வெக்கியதுனா எல்லா குடும்பத்துடைய பாத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தால் கழுவப்படட்டும்ப்பா. அப்பா நிரப்பணும்ப்பா. நிரம்பி வழியிற பாத்திரமா மாறணும்ப்பா. அப்பா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் நிரம்பி வழியணும்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நிரப்பப்படட்டும்ப்பா. இப்பொழுதே 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 தேவனோட வல்லம் இறங்கி வரட்டும்ப்பா. லீபா கர தர தூர ஹது ரபா தூர பல்லா ஓ ரத ரத ரபா லீபா தூரபா தூரபல்லா லிக தன மா ரக தூர பல்ல தூரபோ ரஹதே பிஸி பிது ஷபோது ஹபி ஜிபிஹா லிது ரபஹு ரபா துனா 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 மர சதுர பலஹு ரிபி ஹஸ்பி ஹோ ரபு ஹபியா திகபஹு பி ஹஸ்பிஹி பிலாஹ் பிலார துர பலா லிதன மார தனமல ரதனமரு ஷந்த டலபல பரஹது லிகதரபி ஹஸ்பி பிலாஹ பிலாஹ துனா லிகதரமி பிலாஹஸ் பிஹி பிலஹூர் பலஹ தனமலஹது அநேகருடைய பாத்திரங்கள் நிரம்பி கொண்டிருக்கு. லிதன மார தனமரு ஷந்த டலபல ஹூர பலஹந்து டலபர தினமல திரிமி சிது நிஷேக துனமல லஹ திரிமி கபுது பெக்கேதுனா சில குடும்பத்துக்குள்ளே தேவன் உங்க இதயத்திலே விசேஷமா சமாதானத்தால் நிரப்பி இருக்கிறார். ரீஷா லாது நமா ரஹதுன மாலஹரது நமலஹரது சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிருந்தனே, இதோ கர்த்தர் சொல்கிறார் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா மன்னித்து விட்டார். இந்த நாள் முதல் கொண்டு நீ கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று என் தேவன் சொல்கிறார். ரீஷாலா தூனா சந்த டலபா கபுதி வைக்கிறதுனா அப்பா உன்னுடைய பாதப்படியில நாங்க எல்லாரும் வருகிறோம்ப்பா. எங்க எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. அப்பா ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் இருக்குப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருக்கோம்ப்பா. 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தின் நிமித்தம் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு நிக்கிறோம்ப்பா. இருக்கிற இடத்துல எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை தொடுங்கப்பா. லீஷா லா ரது ரபோ ரஹது ரபா ரதனமு ஷந்தோ டோரது ரபலா ரிஹதன மா ரதுனி மேசி துரி ஷபா லஹு பிகா பஹாது ரஹது பாஹதி பிஹி பிஹு பஹாஸ் திரி பிரி ஷபா லப துன மரஹரது லாதன மரதன ஷந்தோ டலபல ஹாதன மரக்கரது ரி கந்தோ டோரபக்கபுதி பெக்கேதுனா ரிதன ஷந்த டரபக்கபுதி பெக்கேதுரி கந்தோ டோரபல எல்லாருடைய பாத்திரமும் அப்பா நிரம்பணும்ப்பா. இன்னும் நிரம்பணும்ப்பா. இன்னும் நிரம்பணும்ப்பா. கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற அந்த கிருபைகளை அப்பா அந்த நாளிலும் உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. அந்த நாளைக்கான கிருபைக்கா நன்றிப்பா. விசேஷமாக அப்பா உங்களுடைய வல்லமையால் நிரப்பின கிருபைக்கா நன்றிப்பா. உங்களுடைய பிரசனை இறங்கி வந்த கிருபைக்கா நன்றிப்பா. பரிசுத்தத்தால் நிரப்பின கிருபைக்கா நன்றிப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல அக்னி போடுவதேன் அது இப்பொழுதே அப்பா பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி
எல்லாரும் மேலே அக்கினி பட்டு பிடிட்டுப்பா, அக்கினி பட்டு பிடிட்டுப்பா, அக்கினி பட்டு பிடிட்டுப்பா, அக்கினி பட்டு பிடிட்டுப்பா, எல்லாரும் மேலே அக்கினி பட்டு பிடிட்டுப்பா, கொழுந்து விடுற அக்கினி இறங்கி வரட்டும்பா. லீது ஷாலா ஹந்தா டாரா தூரி கந்தோ டோரா பக்கபுது வைக்கதுனா, லீகா ரஷாக்கா தன மரக்கபுது வைக்கதுனா, எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டுப்பா, 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 நிரம்பி ஒளிர பாத்திரமா மாறட்டும்பா. இந்த நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றிப்பா. விசேஷமாக இந்த நாளிலும் காலவேளையிலே யாரெல்லாம் தாழ்த்துறோங்க ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு அப்பா ஜெபத்துல நிக்கணும்ப்பா, தரித்து இருக்கணும்ப்பா. உலகத்துல தேவையில்ல எந்த ஒரு காரியத்தை போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. வேதத்தை இரவு மூலமா தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த கிருபை தாங்கப்பா. வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. துதிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா, துதிக்கிற பிள்ளைகளா மாறணும்ப்பா. தேவையில்லாம எந்த இடத்துக்கு போகக்கூடாது. வேலி அடங்கி, வேலி அடங்கி, வேலி அடங்கிப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. விசேஷமா சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு அதை தொட்ட கிருபைக்காக நன்றி. அப்பா வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா, அவங்க இருக்கிற இடத்துல எந்த சூழ்நிலை இணைந்திருந்தாங்களோ அப்பா அந்த நாளில் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையில பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தை கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். உங்க நாமம் மட்டுமே விடட்டும்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமாக அப்பா விசேஷமா கர்த்தருடைய ஆவியான நீங்க எல்லா பிள்ளைகளோட பேச கிருபைக்காக நன்றிப்பா. சேனல் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும்பா. விசேஷம் இந்த நாளிலும் யாரெல்லாம் காலவேளையில் ஜெபித்தாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றிப்பா. இன்னுமாக ஆசீர்வதிங்க, உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால முத்திரை போடப்படட்டும்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால வேலி அடைக்கப்படட்டும்பா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அப்பா கர்த்தருக்காக மட்டுமே நாங்க பிரகாசிக்கணும்ப்பா. இந்த உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்காக ஓடிடக்கூடாதுப்பா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் இந்த கிருபை தாங்கப்பா. பரிசுத்தப்படுத்தி ஆசுரிங்க, பரிசுத்தவரை நிரப்பி ஆசுரிங்க ராஜா. அப்பா பரிசுத்தத்தில் நடக்க, நீதியில் நடக்க, உண்மையா வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றிப்பா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் அவங்களோட கையின் கீழில் ஆசுரிங்க, அவங்களோட அப்பத்தின் தண்ணியில் ஆசுரிங்க, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தந்து ஆசுரிங்க. கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறாங்க கர்த்தர் மனம் வருங்க, மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசுரிங்க. டெலிவரி போறாங்க பரம வைத்தியர் கூடங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க உங்க பிள்ளைகளோட கர்த்தர் பொறுப்பிட்டு போங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைக்காலும் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்திலே அப்பா அதிக அளவில் இணைந்திருந்தாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு அப்பா ஆசீர்வதிக்கணும். அவங்களுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க, கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி அப்போ அவங்க பிள்ளைகளை சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோம் கிருபையின் வரலாம் நிரப்புங்க, ஞான வரலாம் நிரப்புங்க, தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்புங்க ராஜா. ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா, நீதி சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிங்க. கால வேளையில எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணையை தந்து உங்க பிள்ளைகள் ஆசிரியர் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தங்க ராஜா. பண ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் அப்பா விசேஷமா ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த காரியத்துல குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்த கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வளர்க்கறதுக்கு கிருபை செய்யுங்க. கால வேளையில வேலைக்கு போறாங்க, டிரைவிங் லைன் போறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. எல்லாருமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு வேலை அடங்கிப்போ ஆசிரியங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கலுக்கு ஜனங்களை அப்பா உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் தாங்கப்பா, பூரண விடுதலை தாங்கப்பா, பூரண ஆரோக்கியம் தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய தேவையில எல்லாவற்றையும் சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளை விசேஷமாக அப்பா தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்பி ஆசிரியங்க ராஜா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், கத்தரை விட்டு தள்ளி போகக்கூடாது. எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் வேலை அடைங்க. மிஷினரி மார்க்கா ஸ்தோத்திரம்ப்பா. அப்போ அவங்க பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திங்க ராஜா. எத்தனையோ குடும்பத்திலே பல தேவைகளோடு இணைந்திருக்காங்க. அவங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. உங்க பாதப்படியில் எங்களை தாழ்த்து அப்படின்னுப்பா. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்ந்து சகலமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்து அப்படின்னும் கர்த்தர் பொறுப்படுத்துவார். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பத்தில் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். அது மாத்திரமல்ல,
இரவு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். ஊழியத்துக்காக டெய்லி 1 நிமிஷமா ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.